ரொம்ப ரீசெண்டா ஆக்டர் மற்றும் டைரக்டரான சூரியகிரண் அவர்கள் இறந்தது எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஷாக்ல நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. சூரியகிரண் அப்படின்றவர் வந்துட்டு தமிழ் மற்றும் தெலுங்குல மட்டும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்திருக்காரு. நிறைய ஹீரோஸ்க்கு, அதாவது ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் அவங்க மட்டும் இல்லாம இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்டோட சின்ன வயசு கேரக்டர் வந்து இவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம ஆக்டர் சுஜிதா அவர்களோட கூட பிறந்த அண்ணன் இவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சினிமா இருக்கிற நேரத்தில் இவருக்கு வெறும் 48 வயசு தான் ஆகுது. 48 வயசான இவர் வந்துட்டு உடல்நல குறைவால வந்து இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு. அண்ட் இந்த நியூஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஷாக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. இவர் தெலுங்குல 4க்கும் மேற்பட்ட படங்களை டைரக்ட் பண்ணியிருந்திருக்காரு. இவரோட படம் வந்து பெரிய ஹிட். பட் இவர் அதுக்கடுத்து டைரக்ட் பண்ண 3 படமே வந்து அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் ஏற்படுத்தவே இல்லை. அதனை தொடர்ந்து இப்போ இவர் இறந்திருக்காரு. ஸோ இவர் இறந்ததை வந்து தாங்க முடியாத அவரோட தங்கச்சி இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களும் அவங்க அண்ணனும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோவை ஷேர் பண்ணி ஒரு சில கேப்ஷன் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க சுஜிதா அவர்கள். ஸோ அந்த கேப்ஷன்ல சுஜிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ரெஸ்ட் இன் பீஸ். என்னோட அண்ணனாவும் அப்பாவும் என்னோட ஹீரோவாகவும் என்னோட வெல்விஷராகவும் எனக்கு இருந்திருக்கீங்க. உங்களுடைய டேலண்ட்டையும் உங்களுடைய ஸ்பீச்சையும் நான் அதிகமாக அட்மையர் பண்ணியிருந்திருக்கேன். உங்களுடைய ப்ரெசன்ஸ் இப்போ எங்க கூட இல்லை. அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் எல்லாமே கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சுஜிதா அவர்கள் பயங்கர எமோஷனலாக ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுஜிதா அவர்களோட வெல்விஷர்ஸ், ஃபேன்ஸ் மற்றும் கொலீக்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இப்போ மெசேஜ் மூலியமாகவும் நிறைய கண்டோலன்ஸை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சுஜிதா அவர்கள் வந்து அவங்க பிரதரை இழந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் வீட்டாக்கி சார்பா அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டோலன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.